श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। உத்தவருக்கும் கண்ணனுக்கும் நடக்கிற சம்வாதத்தை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு தெளிவு வருவதற்காகவே உத்தவர் தான் அறிந்து கொள்வதற்கு கேட்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு அது மூலமாக நமக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார். இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம், அந்த உத்தவர் பெருமாள் திருவாராதனம், அந்த பெருமாளை எப்படி கண்ணனை எப்படி பூஜிக்கணும் என்பதை பத்தி அதுல கேட்ட அதுக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். தன் மதாராதன பிரக்கிரிய என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுல வைதிகம் தாந்திரிகம் என்று வைதிக தாந்திரிகம் என்று 3 விதமாக உள்ளன. இதுல சொல்லச்சு சொன்ன எல்லாருமே என்னை பூஜிக்க தகுந்தவர்களாக தான் இருந்துருக்கா. அதுல இருக்கச்சு அவளுக்கு உண்டான ஒரு முறை உண்டு. அந்த முறை பிரகாரம் பூஜிக்கணும். அந்த முறையில தான் வைதிகம் தாந்திரிகம் வைதிக தாந்திரிகம் என்பது. வேதத்தை அத்தியனம் பண்ணி வேத மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்திருக்கிறவா வைதிக முறையில அர்ச்சனம் பண்ணணும். தாந்திரிக முறையில அந்த தாந்திரிகம் எல்லாம் பண்ண வேண்டிய முறைன்றது சில சமயம் அவளுக்கு இருக்கு. சில இப்ப பாஞ்சராத்திரம் மாதிரி வரைச்ச வைதிகமும் உண்டு தாந்திரிகமும் உண்டு. இப்படி எல்லாம் பண்ணணும்ன்றத சொல்லி சொன்னார். அதுல பெருமாளுடைய பிரதிமை எப்படி இருக்கணும் என்பதெல்லாம் சொல்லி விஸ்தாரமா சொல்லி சொன்னார். அது தவிர நம்ம ஆராதனம் பகவத் ஆராதனம் பண்ணச்சே ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக எம்பெருமான ஆராதனம் பண்றோம். அக்னியில எழுந்தருள் இருப்பதாக அக்னியிலேயே இருக்கக்கூடிய அக்னி சரீரமாக வைஸ்வானராத்மான்னு சொல்லி சொல்றோம். அந்த வைஸ்வானராக பெருமாளை ஆராதனம் பண்றது. அப்புறமா பூமியிலேயோ பிரதிமையிலேயோ இப்படி எல்லாம் பல விதமாக ஆராதனம் பண்றது. இப்படி ஆராதனம் பண்றதே பரிசுத்தமாக இருந்துட்டு ஆராதனம் பண்ணோம். அதுல ஸ்நானம்ன்றது இருந்துட்டு உடல் அளவுல அழுக்கு போவதற்காக மாத்திரம் இல்லாமல் இது சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சாஸ்திரியமான ஸ்நானமாக இருக்கணும். ரெண்டும் தான் வேணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற. சந்தோபாசனங்கள்லாம் அதாவது அது பண்ணுவதற்கு தகுதி படைத்தவர்களாக இருந்திருக்கிறவா அவளுக்கு ஆஜ்ஞ அந்த கட்டளையினால எம்பெருமானுடைய கட்டளையினால சந்தியோபாசனங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணணும்ன்றத சொல்லி சொன்னார். அப்படி சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணச்சு பெருமாளிடத்துல போச்சு நல்ல தௌத்தமான வேஷ்டி, அதே மாதிரி உடம்புலையும் அழுக்கு இல்லாமல் நாம சுத்தமா இருந்துட்டு போகணும்ன்றது சொல்லி சொல்ற. இந்த பிரதிஷ்டையில 2 விதமான பிரதிஷ்டை, சலம் அச்சலம் என்பதாக. இந்த சலமாக இருக்கக்கூடிய பிரதிஷ்டைன்றது என்னன்னாக்க, அதாவது ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு முறையும் ஆராதனம் பண்ணச்சு ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பெருமாளுக்கு பூஜை பண்றதுன்றது, அதாவது ஆராதனங்கள்லாம் பண்றதுன்றது ஒரு பிரகாரம். இப்ப சால கிராமத்துல நித்தியம் சந்நிகிதோ ஹரிஹின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாநித்தியம்ன்றது எப்பவுமே பெருமாளுக்கு இருந்துருக்கு. அப்போ எப்பவுமே பெருமாளுக்கு இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால அந்த சாநித்திய பிரகாரத்துக்கு பெருமாள் அங்க எழுந்துள்ள இருக்கிறதுனால சால கிராம சிலையில அப்படியே விஷ்ணுமூர்த்தியாக தியானம் பண்ணிட்டு ஆராதிக்கலாம் என்பது சொல்றார். அதுக்கு ஆவாகனாதிகள்லாம் தேவையில்லைன்றது சில பேருடைய பட்சம். அது ஆகையால அதையும் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சுச்சிஹி சம்பிரத்து சம்பாரகம் பிராக்தர்பைஹி கல்பிதாசனஹா. அதே மாதிரி ஆசனம் கூர்மாசனம் போட்டுண்டு அதுக்கு மேல தர்பத்தை போட்டுண்டு கல்பித ஆசனம் அதுக்கு கிழக்கு முகமாக உட்காண்டு
ஆதீனஹா பிராகு உதகுவா, கிழக்காகவோ பெருமாள் கணக்கு கிழக்க பார்த்து எழுந்தேர்னாக்கா நாம வடக்க பார்த்து நின்றுண்டு ஆராதனம் பண்ணலாம். பெருமாள் எப்படி எழுந்தருள் இருக்கிறதுன்றதை பார்த்து கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ இருந்துட்டு பெருமாளை ஆராதனம் பண்ணணும் என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா இதுல 5 பாத்திரங்களை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுன்றது ஒரு பிரக்கிரியை. பிராச்சீனமாக பார்த்தோம்னாக்கா 3 பாத்திரங்கள்ல ஆகமத்துல தான் சொல்லிருக்கு. இப்ப காஞ்சிபுரத்துல தான் பார்த்தோம்னாக்கா 3 வட்டில் தான் வச்சுட்டு இருப்பா. அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம்ன்றதோ அர்க்கியம் பாத்தியம் தனியா சர்வார்த்த தோயம்னு சொல்லி இப்படி 3 வட்டிலோ 5 வட்டிலோ இப்படி 2 விதமாக இருந்துருக்கு. இதுல வரைச்சு பரிகல்பனம் பண்ணணும். இது அர்க்கியம்னு ஒண்ணு, பாத்தியம்னு ஒண்ணு, ஆச்சமனியம்னு ஒண்ணு, ஸ்நானியம்னு ஒண்ணு, அதுக்கப்புறமா சர்வார்த்த தோயம், அதுக்கப்புறமா திருவாராதனம் ஆயிடுச்சுனாக்கா அதுவே பானியமாக ஆயிடும். அடுத்ததுக்கு பண்ணுச்சு இப்படி இந்த பரிகல்பனம் பண்ணி நாம அர்க்கியபாத்திய ஆச்சமனியத்தை பரிகல்பனம் பண்ணி நாம பண்ணணும்ன்றத சொல்ற. இப்படி இந்த பாத்திரங்கள் திரிணி பாத்திராணி தேசிகான்னு சொல்லிட்டு இவர் பாகவதத்துல சொல்றது 3 பாத்திரங்களை சொல்ற. கிருதா சீர்ஷ்ணா இதுல ஒவ்வொன்னுத்துக்கும் சொல்லச்சு ஹிருதயாய் நமஹ சிரசே ஸ்வாஹா சிகாயை சொல்லி சக்தி சிகாய் ஔஷட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்ற. இது கலசத்தை வச்சுட்டு பண்றதுக்கு. இதுக்கப்புறமா இப்ப சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. இந்த பாத்திரங்கள்லாம் இதுல 2 கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்கும். நாம இது பாகவதத்துல அந்த காலத்துல புராணத்துல சொல்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பல புராணங்கள் எல்லாம் இது பண்ணி, அதாவது பல புராணங்கள் பல ஸ்மிருதிகள் எல்லாவற்றையும் பராமர்சம் பண்ணி ஆச்சாரியால் நிர்ணயம் பண்ணிருக்கா இந்த மாதிரி பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப மொத்தத்துல அந்த விஷயம் சொல்லிருக்குன்றத மாத்திரம் பார்க்கணும். பூத சுத்தி என்பதாக ஒரு விஷயம். இப்ப இந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு தகுந்ததாக நம்மளுடைய சரீரத்தை ஆக்கிக்கணும். இப்போ பெருமாள் அவர் சர்வஜனாகவும் சர்வசக்தியாகவும் பரம பாவனமாகவும் ஹய பிரத்தனீக கல்யாணிக்கெல்லாம் எழுந்தருளி இருக்கார் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் பண்ணச்சு நாமளும் பரிசுத்தமா தானே இருக்கணும். நம்மளுடைய சரீரமானது இது பிராகிருதமான சரீரம். இது பிராகிருதமான சத்துவம் ரஜஸ் தமசு இவைகளால் ஆன சரீரமாக திகழ்கின்றது. இப்படி இந்த பிராகிருதமான சரீரத்திலோட அந்த சுத்த தத்துவமயமாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றதுன்றது அவ்வளவு உச்சிதமாக ஆகாது இல்லையா. அதுக்காக இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டேன், பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றது. பிரார்த்தனை பண்ணச்சு அந்த எம்பெருமானுடைய திருவாராதனத்துக்கு ஏற்றதாக சரீரம் நமக்கு வேணும் என்று பிரார்த்தனை பண்றது. அதுக்குதான் பூத சுத்தின்னு சொல்றது. இதுல சிருஷ்டி கிரமம் சம்ஹார கிரமம் என்று 2 கிரமங்கள் சொல்றது. இந்த சரீரத்தை பிராகிருதமான சரீரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுறதுன்னா இப்ப இது எப்படி வருதுன்னாக்க தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயு வாயோரக்னி அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயः ஓஷதிभ्यो அன்னம் இப்படி எல்லாம் அந்த சிருஷ்டி கிரமம்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல முக்கியமா சொல்லப்படுவது பிருத்திவி. இந்த பிருத்திவி அந்த கந்த தன்மாத்திரத்துல அது லயத்தை அடையும்படியாக நாம அந்த பிருத்திவியை நாம பண்ணிடணும். அப்புறமா அந்த கந்த தன்மாத்திரம் போய் அப்பு ஜலத்துல போய் லயத்தை அடையும். இப்படி ஒவ்வொரு பூதங்களுமா சேர்ந்து இது எல்லாம் ஒண்ணுல பிருத்திவிய ஜலம் தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அக்னிய வாயுவ ஆகாசத்துல எப்படி உற்பத்தி வந்ததோ அந்த உற்பத்தி கிரமத்துல கீழேந்து மேல போய் லயம் பண்ணி கடைசியில போய்
பரே தேவி ஏகீபாவயாமின்னு அந்த எம்பெருமானிடத்துல வந்து அந்த இந்த சரீரத்தை சமர்ப்பிச்சோம். இதை சமர்ப்பிச்ச பிற்பாடு சில மந்திரங்கள்லாம் இருக்கு. இந்த மந்திரங்களை சொல்லி அதனால நமக்கு இந்த சரீரத்துக்கு சோஷணம் தாகனம், இந்த சரீரமே மொத்தம் எரிஞ்சு போயிடுறதா மாதிரியும் மொத்தம் வளர்ந்து போயிடுறதாகவும் புதுசா சரீரம் உண்டாற மாதிரி நாம நிச்சயம் தியானம் பண்ணோம். அதுக்காக தான் என்ன பண்றோம்னாக்க பெருமாளுடைய திருவடியில இருக்கிற நகம் கட்டவரில இருந்து இப்ப நம்ம ஏற்கனவே பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சிட்டோமோ இல்லையோ, அப்போ அந்த தமசோட கூட அந்த ஜீவனுக்கு ஒரு உற்பத்தி, ஜீவன் புதுசா உண்டாறதாகவும், அந்த ஜீவன் வந்த பிற்பாடு அந்த ஜீவன் வெறும ஜீவன் இருக்க முடியுமான்னா, ஜீவன் எதனா ஒரு சரீரத்தில் தானே இருக்கணும். அந்த சரீரத்துக்கு உண்டானதாக இருக்கக்கூடிய பிரகிருதி, மகத்து, அகங்காரங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் இவை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அப்புறமா நாம பெருமாளுக்கு சிருஷ்டி பண்ணச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக நம்மளுடைய சரீரத்தை ஆக்கிக்கிறது தான். இதுதான் இந்த இடத்துல பாகவதத்துல சொல்லியிருக்கிற விஷயம். பிண்டே வாயுவக்னி சம்சுத்தே ஹிருத்பத்மஸ்தாம் பராம் மம அன்வீம் ஜீவகலாம் தியாயே நாதந்தே சித்தபாவிதாம் தயாத்மபூதயா பிண்டே வியாப்தே சம்பூஜ்ய தன்மயः ஆவாஹ்யாச்சாதிஷு ஸ்தாப்ய வியஸ்தாங்கம் மாம் பிரபுஜே. இப்படி நாம அந்த பெருமாள் திருவாராதனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய சரீரத்தை சிருஷ்டி பண்ணிண்டு அதுக்கப்புறமா மானசீகமாக ஆராதனம் பண்ணணும் பெருமாளுக்கு. அந்த மானசீகமான ஆராதனம்ன்றது ரொம்ப முக்கியம். சவ்வர்ணே தாலிவரியன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரவா செலவா, மனசால பண்ணச்சே எல்லாம் அந்த தங்க வட்டில்ல தங்க மணி தங்க பாத்திரம் எல்லாமே தங்க பாத்திரத்துல நாம பெருமாளுக்கு அர்ச்சம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் சமர்ப்பிச்சுக்கிறதாகவும், மீதி பக்ஷான் போஜ்யான்னு சொல்லி எத்தனை பட்சியங்களோ போஜ்யங்களோ லேக்கியங்களோ இப்படி எல்லாவற்றையும் பெருமாளுக்கு நாம நிவேதனம் பண்ணி வஸ்திரங்கள்லாம் நிறைய பட்டு வஸ்திரமாவே சமர்ப்பிக்கிற மாதிரி இதெல்லாம் மானசீகமாக ஒரு திருவாராதனம். இது மானசாராதனம்னு பேரு. இந்த மானசாராதனம் பண்ணிட்டு பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் இது வரைக்கும் மனசா உமக்கு திருவாராதனம் பண்ணினேன்னானே, இனிமேல் எனக்கு பாக்கியமான ஆராதனம் பண்ணணும், அந்த பாக்கிய ஆராதனம் பண்றதுக்கு நேர அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணணும். அந்த திருவாராதனத்துக்கு தேவையான சகல வஸ்துக்களையும், அதாவது பெருமாள் திருவாராதனத்துக்கு வேண்டிய இருக்கிறது என்ன, புஷ்பம், சந்தனம், துளசி, அதே மாதிரி இன்னும் உபச்சாரங்களுக்கு உண்டானவைகள், இது எல்லாவற்றையும் நாம சேகரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவதற்கு வேண்டிய வஸ்துக்கள் இது எல்லாத்தையும் நாம சொல்லலாம். அதுக்கப்புறமா பெருமாளை தியானம் பண்ணணும். இப்ப சாலக்கிராம மூர்த்தியாக இருந்தாலும் கூட அந்த பெருமாளை எப்படி தியானம் பண்றது அப்படின்னு சொல்லச்சே, ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்க மாதிரி தான் சொல்லப்படணும். அந்த ஒரு தர்மாதி பீடம்னு பேர், அந்த பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம் இருக்கு. இதெல்லாம் பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த இடத்துல அதுதான் சொல்லி தர்மாதிபிஷ்ட நவபிஹி கல்பயித்வா சன்னம்மான்னு சொல்லி தர்மம் தர்மாதி பீடம், தர்ம ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம், இப்படி 4 கால்கள் ஒரு பீடம் இருக்கு. அந்த பீடத்துக்கு 4 கால் இருக்கும். அந்த 4 கால்களும் அதுக்கு மேல இது ரெண்டும் சேர்ற இடம். இந்த 2 காலையும் சேர்த்தாதானே அந்த பீடமாகும். அது அதர்மம், அஜ்ஞானம், அவைராக்கியம், அனைஸ்வர்யம் என்று இந்த சொல்லுலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பலகை, அந்த பலகை சத்வரஜ தமஸ் ரூபமாக இருக்கக்கூடிய பலகை. இது இந்த 8 திக்குகளிலையும் அங்க ஒரு விமலாய் சாமரஹஸ்தாய நமஹ, உத்கர்ஷினி சாமரஹஸ்தாய நமஹன்னு அந்த சாமரத்தை போட்டுண்டு இந்த பெண்கள்லாம் பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு மேல யோக பீட்டம்னு ஒரு பீடம். அந்த பீடத்துல பெருமாள் ஏந்திருக்கிறது அதாவது ஆதிசேஷ ரூபமாக இருக்கக்கூடிய யோக பீடம். அந்த யோக பீடத்துக்கு மேல சஹசிரப்பட 1000
தலையோடு கூட 1000 படத்தோடு கூட ஆதிசேஷன் இப்படி கவுந்துட்டு இருந்துருக்கு. சஹசிர பணா பண்டித்ததாக எழுந்தருள் இருக்கிறவர் அந்த அதுல பெருமாள் எழுந்தருள் இருக்க. இப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதா அவருக்கு முன்ன ஆச்சாரியர்கள்லாம் இருக்கிறதாக தியானம் பண்ணும். குரவ சதீன்னு சொல்லி அவளுக்கு ஒரு பக்கத்துல ஆச்சாரியர்கள்லாம் இருக்கிறதா தியானம் பண்ணி ஆச்சாரியர்களை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பெருமாளை சேவிக்கணும். அந்த பெருமாளோட வரச்சே ஸ்ரீமதே நாராயணாய நமஹன்னு சொல்லி அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய மூர்த்தி அந்த பெருமாளுக்கு வரைச்சே சுதர்சனாழ்வார் சக்கரம், அதாவது திவ்ய ஆயுதங்கள், திவ்யாபரணங்கள், இதெல்லாம் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றும் சொல்லி அந்த திவ்யாயுதங்களுக்கு திவ்யாபரணங்களுக்கு பாதுகா தேவி இப்படி சொல்லணும். இப்படி சொல்லச்சு அனந்தன் கருடன் விஷக்சேனன் என்கிற கூடிய நித்திய சூரிகள், அதுக்கப்புறமா அந்த விஷக்சேனருக்கு வரைச்சே விஷக்சேனாளுடைய பரிஜனங்கள், அதுல வரைச்சே கஜானனாய நமஹன்னு சொல்லி அந்த கஜானனாக எழுந்திருக்கிறவரும் விஷக்சேன பரிஜனம் தான். இங்க எல்லா சன்னதிகளையும், அதாவது பிராச்சீனமான சன்னதிகள்லாம் விஸ்வக்சேன பரிஜனம் என்கிற முறையில அந்த கோவில்கள்லாம் கஜானந்த எழுந்தருள் இருப்பார். தாமரை யானை முகத்தோட ஒரு பிம்பம் எழுந்தருள் இருப்பார். இந்த காலத்துல சில பேர் என்ன பண்ணிட்டா அந்த விஷக்சேன பரிஜனமாக இருந்துருக்கிற அவருக்கும் ஊர்த புன்றம் தான் இருக்கும். இப்ப ஏதோ சில ஆக்கிரகங்கள்னால சில சன்னதிகள்ல வேற மாதிரியா இருக்கு. ஆனா எல்லாருமே விஷக்சேன பரிஜனத்துல சேர்ந்தவ தான். துர்காம் விநாயகம் வியாசம் விஸ்வக்சேனம் குருன் சுரானை ஸ்வே ஸ்வே ஸ்வானே ஸ்வபிமுகானு பூஜையே புரோஷணாதிபிஹி. பாகவதத்துல சொல்லச்சே துர்க விநாயகம் வியாசன் விஸ்வக்சேனர் இப்படி குரு இவாளெல்லாம் பூஜிக்கணும்னு சொல்லியிருக்க. இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வியாக்கியானத்துல வீரராகவியன்றதுல வியாக்கியானம் இருக்கு. இது விசிஷ்டாத்வைதபரமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல நாம திருவாராதன விஸ்வக்சேன பரிஜனமாகவும் இந்த பிராட்டியினுடைய பரிஜனமாக அவர்களுக்கு பணிவிடை செய்பவர்களாகவும் இவாளெல்லாம் தியானம் பண்ணணும்ன்றத இந்த இடத்துல சொல்ற. ஆகையால இப்படி அந்த பெருமாளுக்கு இது பண்ணச்சே முதல்ல பெருமாளுக்கு வரைச்சே ஆத்ம நிவேதனம் பண்ணணும். ஆத்ம நிவேதனம்னாக்க பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் இதெல்லாம் சமர்ப்பிச்சுட்டு நம்மையே அந்த பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சுண்டு மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனாத்மகம் என்கிற முறையில என்ன மாத்திரம் இல்ல என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் சேத்தனமாக சேர்ந்தவர்களாகவோ சேர்ந்ததாக இருக்கக்கூடிய சேத்தனங்களோ அச்சேத்தனங்களோ எல்லாவற்றையும் உம்மிடத்துல சமர்ப்பிக்கிறேன். உம்முடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவர்களாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணணும். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மையே சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்கு மறுபடியும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் சொல்லி சமர்ப்பிச்சு அந்த பெருமாளுக்கு இந்த நாம் ஆத்துல எப்படி குழந்தைய எப்படி குளிப்பாட்டுவோமோ எப்படி இது பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த பெருமாளுக்கு தந்ததாவனம் அந்த பல்லு தேய்க்கிறதுக்கு இது பண்றது, அதுக்கு காஷ்டம் அந்த குச்சியால பல்லு தேய்க்கிறது, அப்புறமா நாக்கு வழிக்கிறது, இதெல்லாம் கோவில்ல பெருமாள் சன்னதியில ஸ்ரீரங்கத்துல எல்லாம் பார்த்தோம்னா திருமஞ்சன சமயத்துல போய் பெருமாளை தேய்ச்சோம்னாக்கா நமக்கு தெரியும். இந்த எல்லா உபச்சாரத்தையும் எல்லாம் புராணத்துல இருக்கிறது, பாகவதத்துல இருக்கிற உபச்சாரம் தான் இது, புராணங்கள் தான் இது. இந்த எல்லா உபச்சாரத்தையும் பண்ணி அதே மாதிரி மறுபடியும் முக பிரட்சாளனம் பண்றது, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி விடுறது, சீக்காப்படி போட்டு அதுக்கு கண்ணாடி காமிக்கிறது, இது மறுபடியும் உலர்ந்த வஸ்திரத்தை கொண்டு தலையை தொடச்சி விடுறது, இப்படி எல்லாம் நாம எப்படி ஒரு குழந்தைக்கு நாம என்ன பண்ணுவோமோ அது மொத்தத்தையும் பண்றது. ஜிஹ்வான் இல்லை, இப்ப நாக்கு வழிக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இப்படி பெருமாளுக்கு திருவாராசனம் பண்ணணும். இதுக்கப்புறமா பெருமாளுக்கு அலங்காராசனம்னு சொல்லி அடுத்ததாக சொல்றது. அதுக்கு வஸ்திரம் யஜ்ஞோபவீதம், மறுபடியும் அந்த பெருமாளுக்கு திருவன் காப்பு, அப்புறம் ஆபரணங்கள், இது எல்லாத்தையும் அலங்காரத்துல சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு பாத்யாசமனீயஞ்ச கந்தம் சுமனசோட்சதானு தூப தீபா
தூபதீபோபஹார்யாணி தத்யான்மே ஸ்ரத்தயார்ச்சகः. பாத்தியம் ஆச்சமனம் பாஞ்சராத்திரத்துல அர்க்கியம் பாத்தியம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா வைகானசத்துலாம் பார்த்தோம்னா பாத்தியத்தை முன்ன சமர்ப்பிச்சுட்டு அப்புறமா அர்க்கியம் சமர்ப்பிக்கிறா, அப்புறம் ஆச்சமனியம் சமர்ப்பிக்கிறா. இது அவளுடைய ஒரு சூத்திர பிரகாரமும் அவளுடைய ஆகம பிரகாரத்துல நாம அனுஷ்டிக்கிறதுன்றது வச்சுட்டு இருக்கோம். பாத்தியாச்சமனியஞ்ச கந்தம் சுமனசோட்சத்தானு தூப தீப உபஹாப்பிய, அந்த தூபம் தீபங்கள் இதெல்லாமும் சமர்ப்பிச்சுட்டு ஸ்ரத்தையா அர்ச்சகா குட பாயச சர்பிஷி ஷட்குல்யாபூப மோதகான், பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது வெல்லம் பாயசம், வெல்லம் குட பாயசம், வெல்லம் போட்டு பாயசம். அதே மாதிரி கொழுக்கட்டை, அப்புறம் நல்ல நிறைய நெய், ஷஷ்குல், அதாவது நெய்யிலேயே பண்ண முறுக்கு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. அப்பூப்பம் அப்பம், அப்பம் அந்த அதிரசம் மாதிரி இருக்க அந்த அதிரசத்தை பண்றது, இதெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவோம். அது தவிர நல்ல பிரசாதம், சால்யோதனம், சூப்பம், நல்ல பருப்பு, நெய் இதோட சேர்ந்தது பருப்பு, அப்புறமா மீதி பட்சியம் போஜ்யங்கள், இன்னும் சாப்பிடக்கூடியதாக இருக்கக்கூடிய லேசியங்கள், இது எல்லாவற்றையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் கல்பயேது. அபியங்கோன் மர்தனா தர்ஷ ஆதர்ஷ தந்ததாவாபிஷேச்சனம், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். விதினா விஹிதே குண்டே மேகலா கர்த்த வேதிபி, இது பிரதிமையில நாம பண்ணச்சே எப்படி பண்ணணும். இப்போ ஒரு குண்டத்துல அக்னியில பெருமாள் ஆவாகனம் பண்ணச்சே என்ன பண்றதுன்னு கேட்டோம்னாக்க, அக்ஷதங்களாலேயும் நெய்யாலேயும் அவருக்கு பூஜை பண்ணணும் என்பதாக சொல்ற. சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய பெருமாளை தியானம் பண்ணச்சே அர்க்யாதிகளை கொண்டு தியானம் பண்ணணும். எப்படி எல்லாத்தையும் சங்கீதகின்னு இப்படி அந்த பெருமாள் எப்படி இருக்கிறவராக தியானம் பண்ணணும்னு சொன்னோம்னாக்க, அப்படியே அந்த பத்தரை மாத்து தங்கம் மாதிரி திருமேனியோட கூடயும் சங்க சக்கர கதையும் கதை அம்புஜ், அதுல 3 வரைச்சே சங்கம், சக்கரம், கதை, அப்புறமா கத்தி, இதெல்லாம் இருக்கு. வில் சாரங்கம்னோட கூட பத்மமும் பெருமாள் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு. 6 இருக்கு, இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3ன்னு. இப்படி பத்மத்தையும் இப்படி இருக்கிறதாக பெருமாள் தியானம். லசத் சதுர்புஜம் சாந்தம் தத்த ஜாம்பூனத பிரக்ஷம் சங்கச்சக்கர கதாம்புஜைஹி லசத் சதுர்புஜம் சாந்தம் பத்ம சில்க கஞ்சல்க வாசகம் கிஞ்சல்க வாசகம்னு சொல்ற. அந்த தாமரை பூவனுடைய தாத்துக்கு ஒப்பான நிறமுள்ள ஒரு வஸ்திரத்தோட இருந்துருக்கேன்னா, பீதாம்பரதரத்துக்குன்னா பீதம்னா மஞ்சள்னா என்ன மாதிரி மஞ்சள்னாக்கா, அந்த மஞ்சள்லயும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துருக்கு. அந்த ரோஸ் கலரும் இல்லாமல் மஞ்சளும் இல்லாமல் இருக்க அந்த மாதிரி ஒரு மஞ்சள்ல பெருமாள் வஸ்திரம் சமர்ப்பிச்சுருக்கேன்னா, அப்படி ஸ்பரத் கிரீட்ட கடக்க கட்டிசூத்திர ராங்கதம், இப்படி கிரீட்டங்கள் கடக்கம் கையில் இருக்கக்கூடியது, இதெல்லாம் சேவத்த வட்டாபம் பிராஜத் கௌஸ்துபம் வனமாலினம் சேவத்த திருமார்பல சேவத்த கௌஸ்துபம் வனமாலியாக இருக்கு. தியாயன் தாருணி ஹவிஷாபிதிஷ்டிதான்னு இப்படி இந்த எம்பெருமான தாருவாலேயோ, தாருன்னா மரத்தினாலான பெருமாளையோ இல்ல மீதி சிலாமூர்த்தியாகவோ லோகமூர்த்தியாகவோ எந்த மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிறோ அவரை நாம் இப்படி எல்லாம் அர்ச்சனம் பண்ணோம். அபியர்த்தியாக நமஸ்கிருத்திய பார்ஷதேபியோ பலிம் ஹரேது, இது வரைக்கும் பெருமாளுக்கு பண்ண சொல்ற. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ற. உன்னிட என்ன இருக்கோ இருக்கிறத கொடு. இதுக்கோசரம் தங்கத்தால வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாம் பண்ணுவானான்னு சொல்ல. நீ எதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறமோ அந்த சமர்ப்பிக்கிற வஸ்துவை ஸ்ரத்தையா சமர்ப்பிக்கணும் என்பதுதான் முக்கியமான விஷயம். அந்த ஸ்ரத்தையோடு கூட சமர்ப்பிக்கிற வேண்டியதுதான் சொல்லணும். அதுக்கப்புறமா அந்த பெருமாளுக்கு எல்லாத்தையும் சமர்ப்பிச்ச பிறகு அந்த பெருமாளுடைய பரிஜனங்களாக இருந்திருக்காள
அந்த பரிஜனங்களுக்கு வரைச்சு நாம் அவளுக்கு எல்லாருக்கும் சமர்ப்பிக்கணும். அதாவது பரிஜனங்கள்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சே பெருமாள் மகாலட்சுமி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதாக தான் அவளுக்கு சமர்ப்பிக்கணும். மீதி பேருக்கெல்லாம் மீதி பேரெல்லாம் வரைச்சு அனந்தன், கருடன், விஷக்சேன, நித்தியசூரிகள், ஜெய விஜயாள் இப்படி எல்லாம் அவ எல்லாருக்கும் நாம உபச்சாரம் பண்ணணும் என்பதை சொல்ற. ஆகையால மக்கதா ஸ்ராவயன்னு திருண்வன் முகூர்த்தம் க்ஷணிகோ பவேத்து. இதே மாதிரி இது எல்லாம் பண்ணிட்டு உடனே பட்டன் கதவு சாத்திந்து வந்துடக்கூடாது. அந்த பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களை கொஞ்ச நாள் அனுசந்தானம், இதுதான் நம்ம சாத்து முறைன்ற கிரமத்துல வச்சுட்டு இருக்கோம். ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா நாம் அந்த அந்த துவாரபாலக்கால்லாம் இருக்காளே அவளிடத்துல நாளை காத்தால நான் இதுக்கப்புறமா மறுபடியும் நான் பெருமாள் திருவாராதனம் பண்ற வரைக்கும் உங்க பொறுப்புல நான் சமர்ப்பிக்கிறேன். அதாவது விடுறேன் நான். அது எந்த விதமான ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்க பாத்துக்கணும்னு அவள்கிட்ட பெருமாளை ஒப்படைச்சிட்டு அவளையும் விழுந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா நாம வெளில வரணும்னு சொல்ற. சிரோமத் பாதையோ கிருத்வா பாஹுபியாஞ்ச பரஸ்பரம் பிரபன்னம் பாஹி மாமீச பீதம் மிருத்யு கிரகார்ணவாபே. இந்த திருவாராதனம் பண்ணச்சே கடைசியில என்ன பண்ணோம்னாக்க பாதசேவனம்னு பேரு. பெருமாள் திருவடியில நம்ம தலையை முட்டிக்கணும். அந்த தலையை முட்டிட்டு திருவடி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த 2 கைகளால் பாதசேவனம் பண்றதுன்னு திருவடியை பிடிச்சு விடுறது. பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கநாதம் பஜேகம்னு அந்த ரங்கநாதனுக்கு 2 பேருமா அந்த திருவடியை பிடிச்சு விட்டுன்னு இருக்கான்னு சொல்ற. அந்த மாதிரி நாம பெருமாளுக்கு திருவாராதனம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பெருமாளுடைய திருவடியை நம்ம பிடிச்சு விட்டு இதெல்லாம் உபச்சாரம் பண்ணணும்னு சொல்ற. இது சேஷாம் மயாதத்தான் சிரஸ்யாதாய சாதனம் உத்வாதையே சேத் உத்வாக்கி. இப்படி என்னுடைய சிரசுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறேன், நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், எல்லா விஷயத்திலையும் அனுகிரகம் பண்ணணும்னு இதெல்லாம் செயல்முறை எப்படி எல்லாம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும்ன்றத சொல்ற. அச்சான்னு பவதா சித்தி மத்தோ விந்தீப்சிதானு. இப்படி எம்பெருமான நாம ஸ்ரத்தையோட நாம தினமும் ஆராதனம் பண்ணினோமானால் கண்டிப்பாக நாம விரும்புறது நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா இது அந்த எம்பெருமானுடைய அர்ச்சனையில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் பக்தி. அந்த பக்தியோட கூட நாம கணக்கு திருவாராதனம் பண்ணினோமானாக்கா பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சொல்ற. பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு சொல்றதுனால நீ எது வேணா இருக்கட்டும், நீ கொடுக்கறது பக்தியாக கணக்கு கொடுத்தோமானாக்க அதை பெருமாள் சிரசா பிரதிகிரகிச்சுக்கிறே என்பதாக சொல்ற. எஸ்ததத்தாம் பரைர்தத்தாம் ஹரேத சுரவிப்ரயோகோ விருத்திம் ச ஜாயேத விட்புவரன் கர்த்துஷ்ட சாரதேர் ஹேதோஹோ அனுமோதிதரேவ ச கர்மணாம் பாகின பிரேத்ய பூயோ பூயசி தத்ஃபலம். இப்படி பெருமாளுக்கு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் பண்ண வேண்டிய திருவாராதனம். இப்படி திருவாராதனத்தை பண்ணினோம்னாக்க இப்படி பண்றவாளுக்கு கர்த்தாவுக்கு இது பண்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறவாளுக்கு இதை அனுமோதனம் பண்றதுவா இப்படி பண்ண வேண்டியது ரொம்ப நியாயம்னு சொல்றவா இவ எல்லாருக்கும் மேலும் நல்ல கதி ஏற்படும், நல்ல வளர்ச்சி ஏற்படும் என்பதாக சொல்ற. இதே பெருமாள் திருவாராதனத்தை பக்தி இல்லாமல் ஒரு டம்பத்துக்கோ ஏனோ தானோ பண்ணினோமானாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க அப்போ அது விபரீத பலன் தான் வரும், நாம எதிர்பார்க்கிற பலன் வராது என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும். ஆகையால இவ்வளவு உபச்சாரங்கள் பண்ணுவது எல்லாவற்றிலும் பக்தி தான் போகணும். நாம நிச்சயம் பண்ற ஒரு தளிகையே கூட இது பெருமாள் திருவாராதனத்துக்கு பெருமாள் அமுது செய்வதற்கு என்கிற எண்ணத்தோட பண்ணணுமே தவிர
நாம சாப்பிட்றதுக்குன்னு நினைச்சுட்டு பண்ணக்கூடாதுன்றத இதன் மூலமாக தெரிவிக்கிற. ஆகையால இதனால எப்படி பெருமாள் திருவாராதனம் பண்றதுன்றத பாகவதத்துல காண்பிச்சு கொடுத்திருக்க. இது மூலமா தான் இதை ஆதாரமாக கொண்டு பிற்பாடு பாஞ்சராத்திர ஆகமங்கள் மீதி ஆகமங்களையும் கொண்டு நம்ம பெரியவாள்லாம் ஒரு வியவஸ்தை பண்ணிருக்கா. எப்படி எல்லாம் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும்ன்றத அந்த வியவஸ்தை பிரகாரம் நாமளும் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தவிர வேற எதுவும் இல்லை. ஆகையால எல்லாத்துலயும் பிரதானமானது பக்தியும் ஸ்ரத்தையும் தான். அது வஸ்துக்கள் எப்படி வேணா இருக்கட்டும், நாம கொடுக்குற வஸ்துவை நல்லதா கொடுக்கணும்ன்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கணுமே, அந்த எண்ணம் தான் முக்கியன்றத தெரியப்படுத்துற. இந்த மாதிரி நாமளும் பெருமாள் திருவாராதனம் பண்ணி அவனை சந்தோஷிப்பிச்சு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே